எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இட்லியோ தோசையோ பணியாரமோ எது செஞ்சாலும் ஆத்திர அவசரத்துக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சட்னி சாம்பார்லாம் அரைக்க டைம் இல்லாதப்போ இது ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இதை ஃபுட்ல கொடுக்கும்போது கண்டிப்பா தனியா எடுத்து வச்சிருவாங்க. கருவேப்பிலையில அயன் ஜாஸ்தியா இருக்கிறனால முடி கொட்டுற பிரச்சனை சரி பண்ணுங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை இட்லி பொடியை ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சாதத்துக்குமே நீங்க போட்டு சாப்பிடலாம், பிரச்சனையே இருக்காது. ரொம்ப டேஸ்டியான இந்த கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. பேன்ல 1/2 கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கடலை பருப்பு நிறம் மாறி நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம் மாத்தி மாத்தி வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதை தனியா நான் ஒரு பிளேட்டுக்கு கொட்டி வச்சிடறேன். இப்ப அதே பேன்ல 1/2 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து முழு உளுந்து சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம் மாத்தி மாத்தி வச்சு நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்ப உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை கடலை பருப்போடவே சேர்த்து வச்சிடலாம். இதோடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்கறனால நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப ஜீரகம் பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இப்ப இதையும் நம்ம அதே பிளேட்ல கொட்டி வச்சிடலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்னதா 2 துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடியா இருந்தா இட்லி பொடியை அரைக்கும் போது நீங்க சேர்த்துக்கோங்க. 10 இருந்து 15 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து நமக்கு வரமிளகாவை வதக்கும் போது நெடி ஏறாம இருக்கும், அதனாலதான் எண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்ப பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. மிளகாயும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதையும் அதே பிளேட்ல நம்ம மாத்தி வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல 4 கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலைய தண்ணியில நல்லா அலசிட்டு ஃபேன் காத்துல நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன். இப்ப 4 கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். நீங்க வேணும்னா கம்மியா கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா முருகலா வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே முருகலாகும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல 10 இருந்து 15 பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு சேர்க்கறனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்டும் மனமும் கிடைக்குங்க. பூண்டும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு இப்ப அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. உப்பையும் வறுத்து நம்ம சேர்க்கறனால பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இப்ப உப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு கடைசியா தான் சேர்க்கணும். எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் கழிச்சு ஸ்டவ் அணைச்சிருங்க. அந்த சூட்லயே நமக்கு எள்ளு பொரிஞ்சிரும். பாருங்க, எள்ளும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, உப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, கருவேப்பிலையும் நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்ச பொருட்களும் ஆறி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் மிக்சியில மாத்திக்கிறேன். ரொம்ப நைஸா பவுடர் பண்ணாம கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். நான் 2 வாட்டி அரைச்சு எடுத்திருக்கேங்க. சின்ன மிக்ஸி ஜாருங்கறனால நீங்க பெரிய மிக்ஸி ஜாரா இருந்தா ஒன்னாவே போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப 2வது வாட்டியும் அரைச்சிட்டு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடறேன். இப்ப கருவேப்பிலைய தனியா நான் அரைச்சுக்கிறேன். சின்ன மிக்ஸி ஜார்ல அரைச்சிருக்கறனால கருவேப்பிலையும் நம்ம வறுத்த பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சிருக்கேன். நீங்க பெரிய மிக்ஸி ஜாரா இருந்தா எல்லாமே கருவேப்பிலை பருப்பு எல்லாமே ஒன்னா சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கருவேப்பிலையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம இட்லி பொடியோடவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலான இட்லி பொடி, கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா ஹெல்த்தியான கருவேப்பிலை இட்லி பொடிங்க. இப்ப கருவேப்பிலை பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ண வேண்டாம். இப்ப நமக்கு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்ப நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை இட்லி பொடி சூப்பரா இருக்குங்க. சாதத்துக்கு கூட நீங்க நெய் விட்டோ இல்ல நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஆத்திர அவசரத்துக்கு சட்னி சாம்பார்லாம் வைக்க டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி கருவேப்பிலை இட்லி பொடியோட இட்லியோ இல்ல தோசையோ வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை இட்லி பொடியை இதே போல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.